அன்னியசே ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம ஜேகேஎஃப்எஃபான சீக்ரெட் மாஃபியா ப்ரொஃபஸரோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்கும், பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஒரு பில்டிங்கை தான் காமிக்கிறாங்க. அந்த பில்டிங்கே அமைதியாக இருக்குது. அப்போ செம்ம ஸ்பீடாக ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. அதுலேருந்து ஜேகே தான் இறங்குறாரு. ஜேகேயோட அசிஸ்டண்ட்டும் இருக்கான். ஆனால் ஜேகே நீங்கள் இரு அப்படின்ட்டு அவர் உள்ளே வராரு. அவன் தடுக்கலான்னு பார்க்குறான். பட் ஜேகே சொன்னனால அவன் மீறாமல் அங்கேயே நின்றுட்டுருக்கான். ஜேகே உள்ளே வந்து தேடிட்டுருக்காரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு பிளேஸில் மட்டும் வெளிச்சம் இருக்குது. ஸோ ஜேகே அங்கே வந்து பார்க்குறாரு. பார்த்தா தூரத்தில் ஒரு இடத்துல உங்களை சேரில் உட்கார வச்சு கட்டி போட்டு வச்சுருக்காங்க. உங்கள் வாயிலெல்லாம் பிளாஸ்டர் போட்டிருக்காங்க. ஜேகே உங்களை பார்த்த பிறகு தான் நிம்மதியாக இருக்குது. அவர் உங்ககிட்ட வரலான்னு பார்க்குறாரு. நீங்கள் அங்கே உட்காந்துட்டு வேணாம் அப்படின்ட்டு ஹெட்டை நோட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் ஜேகேக்கு அது எதுவுமே புரியல. அவர் உங்ககிட்ட வர பார்க்குறாரு. அப்போ பக்கத்துலேருந்து பாம்பெல்லாம் பிளாஸ்ட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் டைட்டாக கண்ணை மூடிக்கிட்டீங்க. அங்கே ஒரு மாதிரி அங்கெல்லாம் செதறி ஒரு மாதிரி தூசியாக எல்லாம் பறந்துட்டுருக்கு. ஜேகேக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சா அப்படின்ட்டு பதறிட்டே பார்க்குறீங்க. பட் ஜேகேக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. லைட்டாக அவர் கையில் மட்டும் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அவர் முன்னாடி வரலான்னு பார்க்குறாரு. அதே மாதிரி பாம்பெல்லாம் பிளாஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஆனால் ஜேகே எப்படி தப்பிச்சுட்டு உங்ககிட்ட வரலாம் அப்படின்ட்டு வராரு. அப்போ முன்னாடி நிறைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. நீங்கள் ஜேகே போயிடுங்கன்னு வாயிலே மணங்குறீங்க. பட் உங்களெல்லாம் சொல்ல முடியல. ஜேகே என்ன சாதாரண ஆளா என்ன? அவர் எவ்வளோ பெரிய மாஃபியா. ஸோ அவர்கிட்ட மோத முடியுமா? அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜேகே கண்ணிமிக்கிற கேப்பில் எல்லாரையுமே அடித்து கீழே வீழ்த்திட்டாரு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரலான்னு பார்த்தா யாரோ ஒருத்தன் உங்கள் சேரை அப்படியே எட்டுக்கிட்டு முதிக்கிறான். அந்த சேரெல்லாம் உடஞ்சி நீங்கள் அப்படியே கீழே விழுவுறீங்க. ஜேகே பதறி போய் நின்று பார்க்குறாரு. அப்போ ஒருத்தன் வந்துட்டு உங்கள் தலையில் கன்னா பாயிண்ட் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் தான் உங்களை எட்டி முதிச்சவன் வரான். கோட் சுட்டெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி கெத்தாக தான் வரான். ஜேகே இப்போ தான் பார்க்குறாரு யாருன்னு. பார்த்தோன்னே ஒரு ஸ்மிக் பண்ணுறாரு. அது வேறு யாரும் இல்லை, ஒரு செகண்ட் எபிசோடில் ஒருத்தனை ஜேகே கொண்டிருப்பார்ல. 2 பேரும் இல்லீகலாக டீலிங் பண்ணிகிட்ருக்காங்க ஜேகேக்கே தெரியாமல் அப்படின்ட்டு. ஜேகேக்கு தெரிய வரும்போது ஜேகே அங்கே இருக்க ஒருத்தனை சுட்டிருப்பார். அவன் ஒரு கேங்கோட லீடராக இருப்பான். ஸோ அவன் கூட இன்னொருத்தன் இருப்பான்ல கேங் லீடர். ஸோ அவன் தான் இங்கே ஜேகேவை பழி வாங்கிறதுக்காண்டி இந்த வேலை எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான். ஸோ ஜேகேக்கு தெரிய வந்தோடனே, ஓ நீ தான் அந்த குள்ளநரி பின்னாடி நின்று குழி பறிக்கிறது அப்படின்ட்டு கேட்குறாரு. அவன் அழுந்து பேசுடா, இப்போ கூட உன் வாய் ஓய மாட்டேந்தில்ல. நீ இப்படி ஒரு பொண்ணை கடத்தி வச்சு இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிற, உனக்கெல்லாம் என்னடா அப்படின்ட்டு ஜேகே முன்னாடி வர போகிறாரு. அப்போ அவன், இப்போ நீ மட்டும் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோ, இவத்தால் அப்படியே செதறி இங்கே எல்லா பிளேஸுமே ரத்தத்தால் சூழ்ந்து போயிருக்கும், பரவாயில்லையா அப்படின்ட்டு அவன் வேணும்னே கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறான். ஜேகேக்கு செம்ம இரிட்டேட் ஆகிட்டுருக்கு. கையை முறுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் வேறு போயிட்டீங்க. ஜேகே பார்த்த மாதிரியே நீங்கள் கண்ணை மூடிட்டீங்க. ஜேகே அதை பார்த்து தான் இன்னும் பயப்படுறாரு. உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சோன்னு. உங்கள் தலையில் வேற லைட்டாக அடிபட்டு ப்ளீட் ஆகிட்டுருக்கு. ஜேகே இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை. தேவையில்லாமல் அவளை எதுக்கு இழுக்கிற? எதோ இருந்தாலும் ஏன்கிட்ட மோது, புரியுதா? என்னடா இப்போ கூட நீ இப்படி பேசிகிட்டு இருக்கல, உனக்கெல்லாம் இன்னும் வேணும்டா. அவளை துடிக்க கொள்றேன்னா இல்லையா மட்டும் பாரு, ஒன்றையும் சேர்த்து தான். ஆனால் ஃபஸ்ட்டு அவளை முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு அவன் திரும்பி உங்ககிட்ட வரப்போகிறான். அப்போ ஜேகே ஃப்ராக்ஷனல் செகண்டில் அவர் ஒழிச்சு வச்சுட்டு இருந்த கன்னை எடுத்து அப்படியே அவன் தலையிலேயே போட்டார். அவன் அவ்வளோதான், ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சான், அப்படியே கீழே விழுந்து அவன் தலையிலேருந்து ப்ளீட் ஆகிட்டுருக்கு. ஸோ அங்கே உங்கள் தலையில் வச்சுருந்த பாடி கார்டு இருக்கான்ல, அவன் என்னடா அப்படின்ட்டு டிஸ்ட்ராக்ட் ஆன கேப்பில் அவனையும் போட்டுட்டாரு ஜேகே. அதுக்கப்புறம் பார்க்குறாரு, அந்த இடமே ரத்த வெள்ளத்தில் சூழ்ந்து போயிருக்கு. பட் ஜேகேக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல. எல்லாரையும் தாண்டி உங்ககிட்ட தான் வராரு. உங்களை அப்படியே தூக்கிட்டு வெளியில் கெத்தாக வராரு. ஜேகே போயிட்டுருக்கிறத ஒரு 2 கண்கள் கோவத்தோடு பார்த்துட்ருக்கு. அவன் கண்ணில் வெறி மட்டும்தான் தெரியுது. ஜேகேவை இப்பயே போட்டுருவான் போல், அந்த மாதிரி கோவத்தில் பார்த்துட்ருக்கான். அவன் பார்த்துட்டு அந்த கோவத்திலே அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டான். ஆனால் ஜேகே அது எல்லாத்தையுமே நோட்டீஸ் கூட பண்ணல. ஏன்னா அவர் மைண்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. உங்களை தவிர அவருக்கு வேறு எதுவுமே தோணலை. உங்களே பாவமாக பார்த்துட்டு வெளில கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு.
ஜேகேயோட அசிஸ்டண்ட் காரை ரெடி பண்ணிவிட்டு ரெடியாக தான் இருக்கான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் ஜேகே ஒரு விஷயத்துக்காண்டி போனார்னா அதை முடிக்காமல் வரமாட்டார்னு. ஸோ அவன் ஜேகே எப்படியாச்சும் உங்களை காப்பாற்றிடுவார்னு நல்லாவே தெரியும். ஸோ ஜேகேவும் உங்களை அப்படியே பேக் சீட்டில் போட்டு உங்களை அவர் மடியில் படுக்க வச்சு அப்படியே கிளம்புறாரு. இப்போது அப்படியே 2 hours கிட்ட ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் தான் ஒரு சோஃபாவில் படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே கண் முழிச்சு எந்திரிக்கிறீங்க. உங்களுக்கு தலை செம்மையாக வலிக்குது. ஏன்னா உங்களுக்கு தான் அடிபட்டிருக்கும்ல. ஸோ நீங்கள் தலையை பிடிச்சிட்டே தான் எந்திரிக்கிறீங்க. அப்போது உங்கள் தலையில் பேண்டேஜ் ஒட்டியிருக்கு காயம்பட்ட இடத்துல. நீங்கள் என்னடா இது அப்படின்ட்டு சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பெரிய பங்களா மாதிரி ஒரு வீடு. அது ஜேகேயோட கெஸ்ட் ஹவுஸ் தான். அங்கே தான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. உங்களை தலையிலலாம் ட்ரீட் பண்ணி முடிச்சுட்டு தான் உங்களை அங்கே படுக்க வச்சுருப்பாரு. ஸோ அப்போ நீங்கள் எந்திரிச்சிட்டு பார்க்குறீங்க. அப்போ ஜேகே வயன் இந்தா அப்படின்ட்டு ஒரு கிளாஸில் ஜூஸ் கொடுக்குறாரு. பட் நீங்கள் அவர் சொல்கிறத எதுவுமே நீங்கள் கண்டுக்கல. நீங்கள் போய் டைட்டாக ஜேகேவை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஜேகே ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் ஜேகே அவங்களாம் யார், அவங்களையும் அப்படி நடந்துக்கிட்டாங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, உங்களுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ, நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா அப்படின்ட்டு நீங்கள் ரொம்பவே பதப்பதப்பாக பேசிகிட்ருக்கீங்க. அவர் இல்லை ஒன்றும் ஆகலை வயன், ஒன்றும் இல்லை. அவங்கெல்லாம் யார், அவங்களாம் எதுக்கு உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க, உங்களை பழி வாங்குறதுக்காண்டி தான் என்னை கடத்திட்டு வந்தாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் யார், ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் லைனாக கொஷின் கேட்குறீங்க. பட் அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு, அது ஒரு பர்சனல் மேட்டர், அவ்வளோதான். பர்சனலா? சரி அவங்கள போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டிங்களா அப்படின்ட்டு அப்பாவே கேட்குறீங்க. அவர் போலீஸ்லையா? போலீஸ் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஓ அப்படியா, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. அப்போது உங்கள் மைண்டில் ஆமாம்ல, நாம் இதுக்கு இவனை ஹக் பண்ணிகிட்ருக்கோம், நாம் தான் இவன் மேலே கோவமாக இருந்தோம்ல, அப்புறம் என்ன வெயின் பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்ட்டு நீங்கள் உங்களே திட்டிக்கிட்டு ஜேகே விட்டு விலகுறீங்க. ஆனால் ஜேகேக்கு நீங்கள் ஹக் பண்ணிகிட்டு இருந்தது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதை நினச்சி ஸ்மைல் பண்ணிட்டு இந்தா ஜூஸை குடி அப்படின்ட்டு நீட்டுறாரு. நீங்கள் இல்லை எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்றீங்க. நீங்கள் இன்னும் அந்த பயத்தை விட்டே வெளியில் வரல. ஆனால் ஜேகே இந்தா வயன் குடி, நீ ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயர்டாக இருப்ப அப்படின்ட்டு கொடுக்குறாரு. நீங்களும் பசியில் இருந்தனால அதை வாங்கி குடிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே வயன் நீ ஓகேவா? நான் ஓகே தான். சாரி வயன், சாரி, என்னால் தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை. உனக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல, என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு ஒரு சாரி தான் கேட்குறாரு. பட் நீங்கள் பரவாயில்ல, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போ தான் ஒன்றும் இல்லைல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்ப போகிறீங்க. அவர் ஜேகே உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. எங்கே போகிற? வீட்டுக்கு தான், அம்மா அப்பா தேடுவாங்க, பாவம் பயந்துருப்பாங்க நான் இன்னும் வரலன்னு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் போக போகிறீங்க. ஜேகே இரு, நாளைக்கு போ. நாளைக்கா? நான் இதுக்கு நாளைக்கு போகணும், நான் இப்போயே கிளம்புறேன். இல்லை வையன், இது நைட் ஆகிடுச்சு, இப்போ எப்படி போவ? இன்றைக்கி ஒரு நாள் இங்கேயே தங்கிட்டு போ. நான் எதுக்குங்க உங்களோட வீட்டில் தங்கணும்? சாரி சார், நான் கிளம்பணும் அப்படின்ட்டு நீங்கள் போக போகிறீங்க. ஜேகேக்கு தெரியுது நீங்கள் அவர் பேச்சை கேட்க மாட்டீங்கன்னு. ஸோ அவர் சரின்ட்டு நானே வந்து ட்ராப் பண்ணுறேன் இரு அப்படின்ட்டு சொல்கிறாரு. உங்களுக்கும் தெரியும் இந்த நேரத்தில் போகிறது சேஃப் இல்லை அப்படின்ட்டு. ஸோ ஜேகேவே உங்களை கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணுறாரு. அது வரையும் நீங்களும் ஜேகேவும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கல. ஜேகே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவரால் தான் உங்களுக்கு இப்படியெல்லாம் ஆச்சுன்னு நினச்சி தான் அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் மிரரில் உங்களை பார்த்துட்டே தான் வந்துட்டுருக்காரு. பட் நீங்கள் தான் அவரை கொஞ்சம் கூட கண்டுக்கல, விண்டோ சைட் இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீடு வந்தோடனே நீங்கள் இறங்கி போக போகிறீங்க. அப்போ உங்கள் அம்மா அப்பா வாசல்லே தான் பயந்து போயிருக்காங்க. வயன் எங்கே இன்னும் வரல, எனக்கு பயமாக இருக்குது, இவ்வளோ நேரம் ஆச்சு அவள் இன்னும் வரல அப்படின்ட்டு ரொம்பவே பயந்துட்டுருக்காங்க. அப்போது உங்கள் அப்பா அதான் எனக்கும் தெரில அப்படின்ட்டு அவரும் பயந்துட்டுருக்காரு. அப்போ கரெக்டாக ஜேகேக்கா ஸ்டாப் ஆகுதா அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் தான் உள்ளேருந்து இறங்குறீங்க. அவங்க உங்களை பார்த்தோன்னே ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்கள் அப்பாவும் வயன் என்னாச்சு வயன், ஏன் வயன் லேட்டு அப்படின்ட்டு அவங்க பயத்தில் கொஷின் கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஜேகே வராரு. நீங்கள் என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்றாரு. உங்கள் அம்மா அப்பா திரும்பி பார்க்குறாங்க. அவர் நான் வயனோட பிரின்சிபல் ஆஸ் வெல் அஸ் அவளோட ப்ரொஃபஸர் கூட. ஓ அப்படியா, நீங்கள் என்ன வயன் கூட பண்ணுறீங்க இந்நேரத்தில்? அது வயன் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு அவள் வந்துட்டுருக்கும்போது அவளுக்கு லைட்டாக ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு.
ஸோ நான் அந்த வழி தான் போயிட்டுருந்தேன். ஸோ நான் அதை பார்த்துட்டேன். ஸோ அதனால தான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அவளை ட்ரீட் பண்ணி கூப்பிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க அப்போ தான் பார்க்குறாங்க உங்கள் தலையில் அடிபட்டுருக்குறது. ஸோ அவங்க உங்களுக்கு ஆக்சிடெண்ட் தான் ஆகிடுச்சோ அப்படின்ட்டு பயந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் அம்மா. நீங்கள் அம்மா ஒன்றும் இல்லைம்மா, ஏம்மா அழுவுற, என்னடி இது, பார்த்து போக மாட்டியா, இனிமேல் உங்கள் அப்பாவே கூப்பிட்டு வருவார் சரியா அப்படின்ட்டு அவங்க ரொம்பவே பயந்து பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் ஓகேம்மா ஒன்றும் இல்லை, இனிமேல் நான் பார்த்து நடந்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சமாதானப்படுத்துகிறீங்க. அவங்க ஜேகே பக்கம் திரும்பிட்டு ரொம்பவே நன்றி சார், நீங்கள் இல்லைனா வயன் என்ன இருப்பானே தெரில, நீங்கள் தான் அவளை காப்பாற்றிருக்கீங்க, ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றாங்க. ஜேகே இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்றாரு. சரின்ட்டு அவங்கள உள்ளே கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஜேகே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வாசல் வரையும் போயிட்டு லாஸ்ட்டாக ஒரு டைம் ஜேகேவை திரும்பி பார்க்குறீங்க. அந்த பார்வை ஜேகே மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. நீங்கள் உள்ளே போயிட்டீங்க, பட் ஜேகே ஒரு 5 நிமிஷம் அங்கேயே நின்று பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவரும் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் கிளம்பி போகிறாரு. எங்கிட்ட நீங்கள் ரூம்குள்ளே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஜேகேன்னு அவ்வளோ பெரிய ஆளாக என்ன? அவர் ஏதோ ஒரு கேஸ் விஷயமாக தான் இங்கே வந்தேன்னு சொன்னார். ஆனால் அவருக்கு என்ன இவ்வளோ பெரிய எதிரிங்களாக இருக்காங்க? இவங்ககிட்ட பாம்பெல்லாம் வேறு இருக்குது, கன்னெல்லாம் இருக்குது. அப்போது இவங்கெல்லாம் கேங்ஸ்டராக இருப்பாங்களோ? கேங்ஸ்டர் கூடலாம் ஜேகே ஏன் எதிரியாக வச்சுருக்காரு? என்ன தான் இங்கே நடக்குது? அப்போ அவர் யார் தான் அப்படின்ட்டு உங்கள் மைண்டுக்குள்ளேயும் ஏதோ ஓடிட்டுருக்கு. நீங்கள் ஒரு வேளை அவர் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க, ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி. நீங்கள் ஒரு வேளை அவர் போலீஸாக இருப்பாரோ, அதனால தான் அண்டர் கவரில் இங்கே வந்துட்டு தப்பு பண்ணுறவங்களெல்லாம் பிடிச்சிட்ருக்காரோ, அதனால தான் அவருக்கு இந்த மாதிரி கேங்ஸ்டர்லாம் எதிரியாக இருக்காங்களோ அப்படின்ட்டு தான் யோசிக்கிறீங்களே தவிர ஜேகேவே ஒரு மாஃபியாவாக இருப்பார்னு நீங்கள் யோசிக்கவே இல்லை. கொஞ்சம் கூட உங்களுக்கு ஐடியா கூட இல்லை. நீங்கள் ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ட்டு நீங்கள் ஜேகேவை ஒரு எந்த மனுஷராக பார்த்துட்ருக்கீங்க. அவர் லைஃப் எவ்வளோ ரிஸ்க்காக போயிட்டுருக்கு, பாவம் அப்படின்ட்டு நீங்கள் அவரை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜ் கிளம்புறீங்க. உங்கள் அப்பா நான் வந்து விடுறேன் இரு அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் சும்மா இருங்கப்பா, அது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட், அவ்வளோதான், தெரியாமல் நடந்தது, அதுக்கே நீங்கள் இப்படி ரிஸ்க் எடுத்துக்கிறீங்க, விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பேக்கெல்லாம் மாட்டிட்டு வெளில வரீங்க. வெளில வந்தால் உங்களுக்காண்டி ஒரு கார் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் யார் அப்படின்ட்டு வெளில வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஜேகே தான் இருக்கார். நீங்கள் ஜேகே சார், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? இல்லை உன்னை கூப்பிட்டு போகலாம் தான் வந்தேன், உட்காரு. இல்லை நானே வந்துடுறேன். இல்லை நீ உட்காரு அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி ஆர்டர் மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் சரின்ட்டு ஜேகே காரில் போய் உட்காடுறீங்க. ஜேகே காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு ஜேகே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இப்போ ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஜேகே உங்களை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. அவர் உங்களை அப்படியே காலேஜ் முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. ஜேகே சரி வையன் நீ உள்ளே போ அப்படின்ட்டு அவர் போக போகிறாரு. அப்போ நீங்கள் அவர் கையை பிடிக்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவர் திரும்பி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் தேங்க்யூ என்னை நீங்கள் நேற்று காப்பாற்றினதுக்கு அப்படின்றீங்க. ஜேகே இல்லை பரவாயில்ல, அது என்னால் தானே. இல்லை சாரி, அன்றைக்கி உங்ககிட்ட நான் ஒரு மாதிரி பேசிட்டேன், அது நான் வேணும்னே பேசலை, உங்கள் மேலே ஒரு கோவத்தில் இருந்தனால தான் நான் அப்படியெல்லாம் பேசிட்டேன், சாரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு நீங்கள் மனசாரதான் மன்னிப்பு கேட்குறீங்க. ஜேகேக்கு இந்த மன்னிப்பெல்லாம் தேவையில்லை, நீங்கள் அவர்கிட்ட ஸ்வீட்டாக பேசுகிறீங்களே அதே அவருக்கு போதும். ஸோ அவர் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நீங்களும் சிரிச்சிட்டே வரீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் என்னடி பண்ணுற அப்படின்ட்டு அவள் உங்ககிட்ட கலாய்ச்சிட்டே பேசிட்டு வந்துட்டுருக்கா. நீங்களும் அவகிட்ட ஹாப்பியாக பேசிட்டு வரீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸில் இருக்கீங்க. அப்போது ஜேகே வராரு. ஜேகே வந்துட்டு கிளாஸ் நடத்திட்டுருக்காரு. அவர் எப்போவுமே உங்களை பார்ப்பாரு, நீங்கள் தான் கண்டுக்க மாட்டீங்க. இப்போ என்னன்னா ஜேகே உங்களுக்கு கொஞ்சம் கூட கண்டுக்கல. ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. நம்மளால தான் வயனுக்கு ரிஸ்க் ஆகிட்டுருக்கு, நம்ம லைஃபே ரிஸ்க்காக தான் போயிட்டுருக்கு, நாம் வர எதுக்கு அவள் லைஃப்பையும் ரிஸ்க் ஆக்கிட்டு. ஸோ அவளுக்கும் நம்மளுக்கும் இனிமேல் செட் ஆகாது, ஸோ நம்ம டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான் நல்லது அப்படின்ட்டு அவர் இப்போ முடிவு எடுத்துட்டாரு உங்களை விட்டு பிரியுறதா. ஸோ அவர் உங்களை கண்டுக்காமல் லெசன் எடுத்துகிட்ருக்க, நீங்கள் ஆனால் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு ஸ்மைலோடு தான் அவரை பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அதை நோட்டீஸ் பண்ணுறாரு. பட் இதை அதுக்கு மேலே வளர விடக்கூடாது அப்படின்ட்டு அவர் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் இப்படி பார்த்துட்ருக்கிறத அவங்க ஃப்ரெண்டும் பார்க்குறா. அவளுக்கு புரியுது ஏதோ ஓடிட்டுருக்குன்னு. ஏன்னா ஜேகே அன்றைக்கி உங்களை பற்றி கேட்டுட்டு இருந்தார். நீங்கள் இப்போ வர அவரை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவளுக்கு ஏதோ தோணுது.
பட் அதை கன்ஃபார்ம் பண்ணல. இப்போது கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஜேகே அந்த கிளாஸ் ரூம் விட்டு வெளில போகிறாரு. ஜேகே போகிற வரையும் நீங்கள் அவரையே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வாட்டியாச்சும் திரும்பி உங்களை பார்ப்பாரா அப்படின்ட்டு ஏக்கமாக பார்க்குறீங்க. பட் அவர் உங்களுக்கு திரும்பி பார்க்கல. அவர் கிளம்பிட்டாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி சோகமாகிடுச்சு. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கூப்பிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் அவகிட்ட கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே ஜேகேவை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. ஜேகே போயிட்டாருன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. பட் ஜேகே போனவர் அப்படியே ரிட்டர்ன் வந்து உங்களை சீக்ரெட்டாக வெளிலேருந்து பார்த்துட்ருக்காரு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. அவர்கிட்ட கொஞ்சம் சிரித்து பேசிகிட்ருக்கீங்க. உங்களை அந்த சிரிப்போட பார்க்கும்போது தான் ஜேகேக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. உங்கள் சிரிப்பையே தூரத்துலேருந்து கொஞ்சம் நேரம் ரசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரையே திட்டிக்கிறாரு. ஏன் ஜேகே இப்படி பண்ணுற? நீ அவளை விட்டு விலகணுன்னு தானே நினைக்கிற. ஒன்றால் தான் அவளுக்கு கஷ்டம் வந்துட்டுருக்கு. இப்போ எப்படி அழகாக சிரிக்கிறா. ஆனால் அந்த சிரிப்பு எல்லாத்தையுமே நீ தான் அழிக்கிற. நீ இனிமேல் அவள் பக்கத்தில் போனால் அவளுக்கு தான் கஷ்டம் வரும். உனக்கு என்ன அவள் கஷ்டப்படுறது வேணுமா என்ன? அவள் அழுவணுமா? அவளுக்கு ஏதாச்சும் ஆகணுன்னு தான் நீ நினைக்கிறியா அப்படின்ட்டு ஜேகேவோட மனசாட்சியே ஜேகே கிட்ட சொல்லிகிட்ருக்கு. ஜேகே ஆமாம்ல, நம்ம இனிமேல் அவகிட்டேருந்து தூரமாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவரே சொல்லிகிட்ருக்காரு. பட் அது அவரால் முடியாதுன்னு அவருக்கே தெரியல. ஸோ ஜேகே இப்படி உங்களை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு போகிறத இதை ஜேகேவோட அசிஸ்டண்ட்டும் பார்க்குறான். அவனுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவனால் என்ன பண்ண முடியும்? ஸோ என்ன நடக்குதோ அதே நடக்கட்டும் அப்படின்ட்டு அவன் விட்டுறான். ஆனால் இதை ஜேகேவோட அசிஸ்டண்ட் கூட இன்னொரு 2 கண்கள் தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்குது. அவன் செம்ம கோவத்தில் ஜேகே போகிறதையே பார்க்குறான். அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிறதையும் பார்க்குறான். அவன் கண்ணில் செம்ம கொலவெறி தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் இப்போ கேன்டீனில் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்கீங்க. அப்போது உங்ககிட்ட ஒரு பையன் பேச வரான். அந்த பையன் வையன், நாதா, நீங்கள் யார்? இல்லை, நான் இங்கே தான் படிச்சிட்ருக்கேன், செகண்ட் இயர். ஓ அப்படியா? நானும் செகண்ட் இயர் தான். தெரியும் அப்படின்ட்டு உங்கள் முன்னாடி உட்காரான். அவன் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கான். ஃபிட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அவன் வையன், உங்களுக்கு என்னைய தெரியுமா என்ன? எனக்கும் என்னைய தெரியும், பட் உனக்கு தான் என்னைய தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு நீங்கள் யாருன்னு தெரில, சாரியெல்லாம் கேட்காத, பரவாயில்ல. சரி அப்படின்றீங்க. அவன் சரி, அப்புறம் அது வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸாவா? எதுக்கு? உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஏன் இப்படி சுற்றி வலிச்சு பேசுகிறீங்க? பரவாயில்ல வையன், நீ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்க. சரி, என்ன விஷயம்? நீங்கள் ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமா என்ன? சொல்லணும்னா அது வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவன் அப்படியே ரோஸ் எடுத்து உங்கள் முன்னாடி நீட்டுறான். நீங்கள் புரியாமல் அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவன் ஆமாம், உன்னை நான் எப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போலேருந்தே உன்னை ரொம்பவே பிடிக்கும். என்ன சொல்கிறீங்க? ஆனால் நான் இது வரையும் உங்களை பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லையே. உனக்கு ஞாபகம் இல்லையோ என்னமோ, பட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நீ உன் கிளாஸ் லேட் ஆகிடுச்சின்னு குடுன்னு ஓடி போயிட்டு இருந்த. அப்போ தெரியாதனமாக என் மேலே மோதி நீ தடுமாறி உன் கிளாஸுக்கு ஓடி போயிட்டுருந்த. அப்போது நான் திரும்பி பார்த்தேன். அப்போது உன்னோட கிளிப்பை அங்கேயே விட்டுட்டு போயிட்டேன். ஸோ அந்த கிளிப் எடுத்து உங்ககிட்ட கொடுக்கலான்னு நான் தேடினேன். பட் நீ எங்கே போனேன்னே தெரியல. அதுக்கப்புறம் எதிர்ச்சியாக உன்னை நான் பார்த்தேன். ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்து உன் ஃப்ரெண்டு கூட அரட்டை வச்சு சிரிச்சிட்டு இருந்தேன். அப்போது உன்னை பார்த்து நான் வியந்து போனேன். இந்த மாதிரி பொண்ணு இருப்பாங்களா என்ன? இவ குண்டாக இருந்தாலும் அழகாக இருக்காளே அப்படின்ட்டு உன்னோட அழகை நான் ரசித்தேன். நீ நிஜமாகவே செம்மையாக இருக்க அப்படின்ட்டு உங்கள் முன்னாடியே உங்களை புகழ்ந்து பேசிகிட்ருக்கான். உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. பட் இவன் எதுக்கு இப்போ இப்படியெல்லாம் பேசுகிறான்னு தான் உங்களுக்கு தோணிகிட்ருக்கு. அவன் ஸோ அன்றைக்கி உன்கிட்ட கிளிப்பை கொடுக்க வந்தேன்னா கொடுக்காமையே அதை ஏன் கூடயா வச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு அந்த கிளிப்பையும் எடுத்து உங்கள் முன்னாடி கொடுக்குறான். நீங்கள் ஆமாம், இது என்னோடய கிளிப் தான் அப்படின்ட்டு அதை பார்த்துட்ருக்கீங்க. அவன் என்னோடய லவ்வை நீ அக்செப்ட் பண்ணுவியா அப்படின்ட்டு ரோஸை நீட்டிகிட்ருக்கான். கரெக்டாக இந்த நேரத்துக்கு ஜேகே அங்கே வராரு. எதார்த்தமாக தான் வந்திருப்பார். அப்போ அவர் பார்க்குறாரு. அவன் ரோஸை நீட்டிகிட்ருக்கிறதும் நீங்கள் அவனை பார்த்துட்ருக்கிறதும் அவன் இன்னவன் உனக்கு என்னை பிடிச்சிருக்கா இல்லையா? நீ என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம்ல அப்படின்ட்டு அவன் கேட்குறான். பட் நீங்கள் இல்லை, சாரி, எனக்கு இதில் விருப்பம் இல்லை. ஏன் வையன், உனக்கு என்னை பிடிக்கலையா என்ன? அப்படி கிடையாது, எனக்கு லவ் மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன சொல்கிற வையன்? லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா?
பின்ன உனக்கு வேறு யாராச்சும் பிடிச்சிருக்கா என்ன? என்ன அப்படின்ட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே ஜேகே தான் ஃப்ளாஷ் ஆகுறாரு. பட் நீங்கள் இல்லை, எனக்கு அப்படியெல்லாம் யாரும் இல்லை, எனக்கு இப்படி ஸ்டார்டிங்லேயே லவ் பண்ணுறதுலாம் பிடிக்கல, உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, உங்களை பற்றி தெரிஞ்சிக்காம நாம் எப்படி லவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு சமாளிக்கிறதுக்காண்டி தான் நீங்கள் சொல்கிறீங்க. பட் அவன் ஓ அப்படி சொல்கிறியா, சரி ஓகே, அப்போனா நம்ம 2 பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உனக்கு தான் லவராக இருக்க பிடிக்கல, சரி ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்றான். நீங்கள் ஓகே அப்படின்ட்டு நீங்கள் விருப்பமே இல்லாமல் தான் சொல்கிறீங்க, அவன் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு. அவன் சரி ஓகே இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஸோ அதுக்காண்டியாச்சும் இந்த ரோஸை நீ வாங்கி தான் ஆகணும் அப்படின்றான். கம்பல் பண்ணுறான். நீங்கள் அதுக்கு அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. அவன் இந்தா அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி ஏக்கமாக தான் கொடுக்குறான். நீங்கள் சரி ஓகே பாவம் அப்படின்ட்டு அந்த ரோஸை வாங்கிக்கிறீங்க. அவன் ஓகே தேங்க்யூ பையன் அப்படின்ட்டு அவன் அப்படியே கிளம்பிடுறான். இதை ஜேகே பார்க்குறாரா, அவருக்கு பத்திக்கிட்டு வருது. அவன் ஜேகேவை க்ராஸ் பண்ணி தான் போகிறான். அதுவும் ஜேகேவை ஒரு மாதிரி பார்த்துட்டே தான் போகிறான். ஜேகே அவனை கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு பார்த்துட்ருக்காரு. பட் அவரால் எதுவும் பண்ண முடியல. அந்த கோவத்தை எல்லாத்தையுமே உள்ளே அடிக்கிட்டு அவர் அப்படியே கிளம்பிட்டாரு. நீங்கள் அந்த ரோஸையே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் வரா. நீங்கள் என்னடி பண்ணுற, இவ்வளோ நேரமாக உனக்கு வரத்துக்கு? சரி உனக்கு தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு உங்களுக்காண்டி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறா. உங்களுக்கு இப்போ ஸ்நாக்ஸ் திங்கிற மூடெல்லாம் இல்லை, அந்த ரோஸையே பார்த்துட்ருக்கீங்களா. அவன் என்னடி ரோஸ் அழகாக இருக்குது அப்படின்ட்டு அவள் வாங்கிக்கிறா. நீங்கள் எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. ஏன் என்னாச்சு? இல்லை இதை ஒரு பையன் என்கிட்ட கொடுத்தான். என்னடி சொல்கிற, யாரடி அந்த பையனை? நான் பார்த்தே ஆகணும். ஏய் சும்மா இரு, அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான், பட் நான் அதை அக்செப்ட் பண்ணல. அக்செப்ட் பண்ணலையா? ஏண்டி அக்செப்ட் பண்ணல? எனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. பின்ன யார் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ட்டு அவள் கேட்குறா. நீங்கள் அது இல்லை, எனக்கு யார் மேலேயும் இல்லை. சும்மா பொய்யெல்லாம் சொல்லாத. என்ன? இல்லை சரி ஓகே, நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும். என்ன? நான் ஜேகேவை லவ் பண்ணுறேன்னெல்லாம் சுற்றிட்டு இருந்தேன்ல, எனக்கு இப்போது ஜேகே மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. சும்மா அவரை வச்சு டைம் பாஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் தவிர அவர் மேலே எனக்கு லவ்வும் இல்லை, க்ரஷ்ஷும் இல்லை. நான் வேற ஒருத்தரை பார்த்துட்டேன். என்னடி சொல்கிற? ஆமாம், இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரே, ஜிமின் சார், அவர் தான். அவர் எவ்வளோ அழகாக இருக்கார் தெரியுமா? எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சாக்லேட் பாய் தான் பிடிக்கும், இந்த மாதிரி ரக்கட் பாயெல்லாம் பிடிக்காது. அதுவும் அந்த ஜேகே சார் ரொம்ப ரூடாக, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அவரெல்லாம் எனக்கு செட் ஆக மாட்டார் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் நிஜமாவா? நிஜமாக தான், நான் எதுக்குனே உன்ட்ட போய் சொல்ல போகிறேன். ஓ அப்படியா அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்காண்டி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவள் இப்போ ஜேகே வேணான்ட்டால, ஸோ ஜேகே நாம் ஜேகேவை லவ் பண்ணலாம்ல அப்படின்ட்டு நீங்கள் மனசில் ஒரு ஓரத்தில் சிரிச்சிட்ருக்கீங்க. அவள் இப்போ ஓகே நீ சொல்லு, உன் மனசில் யார் இருக்கா? என் மனசுலாம் யாரும் இல்லை, சும்மா புழுவாதடி, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. அப்பட்டமாக தெரியுதா என்ன? அப்பட்டமாக தான் தெரியுது அப்படின்ட்டு அவள் சிரிக்கிறா. நீங்கள் சரி ஓகே இவட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு ஜேகே சாரை பிடிச்சிருக்கு. தெரியுமே. தெரியுமா? நல்லா தெரியும். நீ இன்னைக்கு ஜேகே சாரை எப்படி பார்த்துட்டு இருந்தேன்னு கூட எனக்கு நல்லா தெரியும். ஜேகே சாருக்கும் உன் மேலே ஏதோ இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ அப்படி அக்கறை எடுத்து நடந்துக்குது, பட் மற்றவங்க யாரையுமே கண்டுக்க கூட மாட்டார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தாலே தெரில, அவருக்கும் உன் மேலே ஏதோ இருக்குது, உனக்கும் அவர் மேலே இருக்குது அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் அவர் மேலே ப்ளஷாகி சிரிக்கிறீங்க. அவள் போதும் போதும்டி, இங்கே ப்ளஷாக நிறுத்து. எப்போ போய் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிற? இல்லை அவரே வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாருன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கியா? ப்ரப்போஸா? இல்லை அதெல்லாம் வேணாம். ஏய் சும்மா நடிக்காதடி. நான் எதுக்கு நடிக்கணும்? எனக்கு அவர் மேலே லவ்வெல்லாம் இல்லை, பட் எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னா அதுக்கு பேர் லவ் தான், அது கூட தெரில உனக்கு அப்படின்ட்டு அவள் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டா. என்ன நிஜமாக தான் சொல்கிறாளா அப்படின்ட்டு நீங்கள் செம்ம ஹாப்பியாக சிரிச்சிட்டே ஜேகேவை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. இப்போது இவ உங்களுக்கு ரைட் சிக்னல் காமிச்ச மாதிரி உங்களுக்கு தோணிகிட்ருக்கு. ஏன்னா நீங்கள் இவளை பற்றி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, இவளுக்கு ஏதாச்சும் ஹர்ட் பண்ணிடுவோமோ அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு ஜேகே மேலே ஒன்று மேலேன்னு தெரிய வரும்போது உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. இனிமேல் நம்ம ரூட் கிளியர். ஸோ ஜேகேவை இனிமேல் நம்ம லவ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சிட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க. எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க விசித்திரமாக, ஏன்னா நீங்கள் லூஸு மாதிரி சிரிச்சிட்ருக்கீங்க. அதனால தான்
சத்தம் போட்டு வேறு சிரிக்கிறீங்க. எல்லோரும் உங்களை விசித்திரமாக பார்த்து போயிட்டுருக்காங்க. பட் உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரில. நீங்கள் அதை கவனிக்க கூட இல்லை. உங்கள் மைண்டில் இப்போ ஜேகே மட்டும்தான் இருக்கார். அவரோட அந்த ஹேண்ட்ஸம் ஃபேஸ், அவரோட அந்த பாடி அப்படின்ட்டு நீங்கள் இப்போ ஒன்றா அவரை பற்றி யோசித்து சிரிச்சிட்ருக்கீங்க. உங்கள் மனசில் ஜேகே மேலே லவ் வந்துட்டுருக்கு. அதுவும் கொஞ்சமாக வரலை. உங்கள் மனசில் நிறைய லவ் ஜேகேக்கு தான் அப்படின்ட்டு எழுதி வச்ச மாதிரி உங்கள் மனசு ஃபுல்லு ஜேகே மட்டும்தான் இருக்கார் இப்போது. ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, யாராச்சும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.